ஓம் சாந்தி. 12/3/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது பாபா உங்களை பாலனை செய்து கொண்டிருக்கிறார், படிப்பித்து கொண்டிருக்கிறார், வீட்டில் அமர்ந்தபடியே வழி கொடுத்து கொண்டிருக்கிறார். எனவே ஒவ்வொரு அடியிலும் ஆலோசனை பெற்று கொண்டே இருங்கள். அப்போது உயர்ந்த பதவி கிடைக்கும். கேள்வி: தண்டனையிலிருந்து விடுபடுவதற்கு எந்த ஒரு முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும்? பதில்: நஷ்டோ மோகா, அதாவது பற்றற்றவர் ஆகுவதற்கான முயற்சி நீண்ட காலம் செய்ய வேண்டும். யார் மீதும் பற்று இருக்கக்கூடாது. எனக்கு யார் மீதும் பற்று இல்லைதானே என்று தன்னைத்தான் கேளுங்கள். எந்த ஒரு பழைய சம்பந்தமும் கடைசி நேரத்தில் நினைவிற்கு வரக்கூடாது. யோக பலத்தின் மூலம் அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்து விடுங்கள். அப்போதுதான் தண்டனை இல்லாமல் உயர்ந்த பதவி கிடைக்கும். ஓம் சாந்தி. இப்பொழுது நீங்கள் யார் முன்னால் அமர்ந்திருக்கிறீர்கள்? பாப் தாதாவிற்கு முன்னால். பாபா என்றும் சொல்ல வேண்டும், தாதா என்றும் சொல்ல வேண்டும். பாபாவும் இந்த தாதா மூலம் நம் முன்னால் அமர்ந்திருக்கிறார். வெளியில் இருக்கிறீர்கள் என்றால் தந்தையை நினைவு செய்ய வேண்டி இருக்கிறது. இங்கு முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள், உரையாடல் செய்கிறீர்கள். யாருடன்? பாப் தாதாவுடன். இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியாக இருக்கிறார். பிரம்மா சாக்காரமானவர், சிவ் பாபா நிராகாரமானவர். இப்பொழுது நீங்கள் உயர்ந்ததிலும் உயர்ந்த அத்தாரிட்டியை தெரிந்து கொண்டீர்கள். அதாவது தந்தையை எப்படி சந்திக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டீர்கள். எல்லையற்ற தந்தை யாரை பதித்த பாவனர் என்று அழைக்கிறார்களோ, இப்பொழுது நீங்கள் அவர் முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார், படிப்பித்து கொண்டிருக்கிறார். வீட்டில் அமர்ந்தபடியே குழந்தைகளுக்கு வீட்டில் இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று வழி கிடைக்கிறது. இப்பொழுது தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்தால் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆகுவீர்கள். பாபாவை தவிர வேறு யாரும் இந்த ஞானத்தை கற்றுத்தர முடியாது. உங்களுக்கு படிப்பு கற்பித்து உங்களை சுகமானவர்களாக ஆக்குகிறேன், பிறகு நான் என்னுடைய நிர்வாண தாமத்திற்கு சென்று விடுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இப்பொழுது குழந்தைகள் சதோ பிரதானம் ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இதில் எந்த செலவும் இல்லை. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு என்னை நினைவு செய்ய வேண்டும். ஒரு பைசா செலவில்லாமல் 21 பிறவிகளுக்கு நீங்கள் உலகத்திற்கு எஜமானர் ஆகிறீர்கள். ஆத்மா ஒரு உடலை விட்டுவிட்டால் இன்னொன்றை எடுக்கிறது என்பதை புரிந்திருக்கிறீர்கள். ஆத்மா அழியாததல்லவா? ஆத்மா சென்று விட்டது, ஷரீரம் அழிந்து விட்டது. பிறகு அதனை நினைவு செய்வதினால் என்ன பலன் கிடைக்கப் போகிறது? இப்பொழுது பாபா நஷ்டோ மோகா, அதாவது பற்றற்றவர் ஆகுங்கள் என்று கூறுகிறார். எனக்கு யார் மீதும் பற்று இல்லைதானே என்று தன்னைத்தான் கேட்க வேண்டும். இல்லையென்றால் கடைசியில் அவர்களுடைய நினைவு அவசியம் வரும். பற்றற்றவர்களாக இருந்தால் இந்த பதவி அவசியம் கிடைக்கும். சொர்க்கத்திற்கு அனைவரும் வந்து விடுவீர்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. தண்டனை அடையாமல் உயர்ந்த பதவி அடைவதுதான் பெரிய விஷயமாகும். யோக பலத்தின் மூலம் தன்னுடைய கணக்கு வழக்குகளை முடித்துவிட்டால் பிறகு தண்டனை அடைய மாட்டீர்கள். பழைய சம்பந்தங்களின் நினைவும் வராது. இப்பொழுது உங்களுடைய சம்பந்தம் பிராமணர்களுடன் இருக்கிறது, பிறகு தேவதைகளுடன் இருக்கும்.
இப்பொழுதுள்ள சம்பந்தம்தான் மிக உயர்ந்தது. நீங்கள் திரிகாலதர்ஷிகளாக, ஆஸ்திகர்களாக ஆகிவிட்டீர்கள். முழு உலகத்திலும் யாரும் ஆஸ்திகர்கள் இல்லை. அது எல்லைக்குட்பட்ட படிப்பு, இது எல்லைக்கப்பாற்பட்ட படிப்பு. அங்கு அநேக ஆசிரியர்கள் கற்பிக்கிறார்கள். இங்கு கற்பிக்கக்கூடியவர் ஒரே ஒரு ஆசிரியர்தான். அவரும் அதிசயமானவராக இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய புத்தியில் பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களும் இருக்கிறது. புத்தியில் இருப்பது மறந்து போகுமா என்ன? அந்த நினைவுகள் இருந்த போதிலும் பக்தி முடிய போகிறது. நாம் இப்பொழுது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற ஞானம் புத்தியில் இருக்கிறது. இனி இந்த பழைய உலகத்தில் இருக்க கூடாது. வீட்டிற்கு செல்வதற்கான குஷி இருக்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது உங்களுக்கு இது வானப்பிரஸ்த நிலை என்பது புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. இல்லறத்தில் இருந்தாலும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், பிறருக்கு அறிமுகம் கொடுங்கள், லைட் ஹவுஸ் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு மறைமுகமாக நிறைய முயற்சி செய்யுங்கள். மற்றபடி வாயினால் சிவா சிவா என்று சொல்ல வேண்டியதில்லை. ஏணிப்படியில் இறங்குவதற்கு 84 பிறவிகள் ஆகிறது. இப்போது இந்த ஒரு பிறவி ஏறும் கலை. பாபா வந்திருக்கிறார், எனவே லிஃப்ட் கூட கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் இடுப்பில் கை வைத்து படியில் ஏறினார்கள். இப்பொழுது சகஜமாக லிஃப்ட் வெளிப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஒரு வினாடியில் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி கிடைக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், எந்த கவலையும் இல்லாமல் தன்னுடைய ராஜ்யத்தை மறைமுகமாக ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்ய வேண்டும். தடைகளை பற்றி கவலைப்படக்கூடாது. கல்பத்திற்கு முன்பு யார் உதவி செய்தார்களோ அவர்கள் இப்பொழுதும் அவசியம் செய்வார்கள். கவலைப்படுவதற்கு ஒன்றும் இல்லை என்பது புத்தியில் இருக்க வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், இப்பொழுது இது நம்முடைய வானப்பிரஸ்த நிலை. நாம் வீட்டிற்கு திரும்பி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற குஷி இருக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகுவதற்கு மறைமுகமாக முயற்சி செய்ய வேண்டும். எந்த ஒரு விக்கர்மமும் செய்யக்கூடாது. வரதானம், எந்த ஒரு பயங்கரமான பிரச்சனையையும் குளிர்விக்கக்கூடிய சம்பூர்ண நிச்சய புத்தி உடையவர் ஆகுங்கள். எப்படி பாபா மீது நிச்சயம் இருக்கிறதோ அதுபோல் தன் மீதும் மற்றும் டிராமா மீதும் சம்பூர்ண நிச்சயம் இருக்க வேண்டும். தனக்குள் பலவீனத்தின் சங்கல்பம் உருவாகிறது என்றால் பலவீனத்தின் சம்ஸ்காரம் உருவாகிவிடும். எனவே வீண் எண்ணங்கள் என்ற பலவீனத்தின் கிருமிகளை தனக்குள் நுழைய விடாதீர்கள். கூடவே டிராமாவின் எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும், அலைச்சலில் ஆடக்கூடிய காட்சியிலும் கூட நன்மையின் அனுபவம் ஆக வேண்டும். சூழ்நிலை அசைக்கக்கூடியதாக இருந்தாலும், பிரச்சனை பயங்கரமானதாக இருந்தாலும், சதா நிச்சய புத்தி உள்ள வெற்றியாளர் ஆகுங்கள். அப்போது பயங்கரமான பிரச்சனையும் கூட குளிர்ந்து போய்விடும். ஸ்லோகன், யாருக்கு பாபா மற்றும் சேவையின் மீது அன்பு இருக்கிறதோ அவருக்கு குடும்பத்தின் அன்பு தானாகவே கிடைக்கும். அவ்யக்த சமிகை.
எப்படி பரமாத்மா ஒருவர் என்பது பல்வேறு தர்மங்களை சேர்ந்தவர்களின் நம்பிக்கையாக இருக்கிறதோ, அதேபோல் யதார்த்தமான சத்தியமான ஞானம் ஒரே ஒரு பாபாவினுடையது, அல்லது யதார்த்தமான சத்தியமான வழி ஒன்றுதான். எப்போது இது உரத்த குரலாக எழுகிறதோ அப்போது ஆத்மாக்கள் அநேக துரும்புகளின் உதவியின் பக்கமாக அலைவது நின்று போகும். இப்போது இதுவும் ஒரு வழி, நல்ல வழி என்று நினைக்கிறார்கள். உலகத்துல எத்தனையோ நல்வழிகள் இருக்கு, அதுல இது ஒன்று அப்படின்ற கணக்குல தான் இப்போ இருக்கு. ஆனா இது மட்டும்தான் யதார்த்தமான வழி, சத்தியமான வழி, சத்தியமான ஞானம் அப்படின்றது எல்லாரும் புரிஞ்சுக்கணும், நினைக்கணும். அப்போதான் ஆத்மாக்கள் அலைவது நின்று போகும். இல்லைன்னா இங்கே அங்கே இங்கே கிடைக்குமா அங்கே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு துரும்புகளின் பக்கம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் கடைசியில் இருப்பதோ ஒரு தந்தையின் ஒரே அறிமுகம், ஒரே வழிதான். இந்த சத்தியத்தன்மையின் அறிமுகம் அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியின் அலையை பரப்புங்கள். அப்போது வெளிப்பாட்டின் கொடியின் கீழ் அனைத்து ஆத்மாக்களும் துணை பெற முடியும். வெயில்ல அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஷெல்டர் கிடைச்சதுன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுபோல உண்மையான ஞானத்திற்காக அலைஞ்சிட்டு இருப்பாங்க. சத்தியத்தன்மையின் அறிமுகம் அல்லது சத்திய ஞானத்தின் சக்தியின் அலைகள் பரவும் போது வெளிப்பாட்டின் கொடியின் கீழே நமக்கு அடைக்கலம் கிடைச்சிடுது அப்படின்னு ஆத்மாக்கள் அனுபவம் செய்யணும் அப்படின்றார். அந்த ஷெல்டர் அனுபவம் செய்யணும். ஓம் சாந்தி. தினந்தோறும் வந்தாய் என்னை நீயும் தேடி, ஞானத்தை கையிலேந்தி உயர் ஞானத்தை கையிலேந்தி தின